ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பீஃபில் புளிச்சக்கீரை போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கறியை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி ஒரு கட்டு புளிச்சக்கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். 6 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, ஒரு முழு பூண்டு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக வந்து இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். கீரையை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் வந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயின் கறி வேகுது தான், மற்றபடி கீரைலாம் சூப்பராக வெந்துடும். 5லேருந்து 6 விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடியை திறந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கறி ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஏன்னா கறி வேகிறது தான் பெரிய விஷயமே. இதில் கறி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. ஒரு 6 விசில் தான் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்து வச்சு சும்மா ஒரு கடை மட்டும் கடைஞ்சால் போதும். நல்லா வச்சு ப்ரெஷர் பண்ணி நான் அழுத்தக்கூடாது. அந்த மிக்ஸ் ஆகிற தவளுக்கு நம்ம வந்து கலைஞ்சாலே போதும், சூப்பராக இருக்கும். பீஃபில் புளிச்சக்கீரை போட்டு நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.